இன்று 7/9/2021 பிலவ ஆண்டு ஆவணி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடங்களுக்கு, கரணன் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. திதி இன்று காலை 7:09 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று காலை 6:57 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 7:09 வரை நாகவம், பின்பு மாலை 6:11 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:56 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள ராசிகள் இரவு 10:50 வரை மகரம், பின்பு கும்பம். மேஷ ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களது காரியங்கள் இழுபறியாக முடிய காண்பீர்கள். இன்றைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள். சில சௌரியங்களை குறைத்துக் கொண்டீர்களே, ஆனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். உங்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட பண இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டின் புனரமைப்பு பணிகளுக்காக சிறிய அளவில் தொகையும் செலவு செய்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனைகள் சுமாராக இருக்க காண்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் அடிப்படை வசதிகளை அதிகரிப்பீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் சிறிய அளவிலான அன்பு தொல்லைகளையும் சந்திக்க நேரிடும். புதிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாவார்கள். புதிய வாகனம் வாங்குவதில் இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கக்கூடும். அரசு வங்கி காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடும். உடன் இருப்பவர்களிடம் உங்களது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை தாமதமாக செய்து முடிக்க நேரிடும். சுப காரிய முயற்சிகளில் சில இடையூறுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளின் வழியில் சிறு சிறு மன சங்கடங்களும் உண்டாகக்கூடும். வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களுடன் தொடர்புகளும் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பணிகளை இன்று சற்று கடினமாக உணர்வீர்கள். குறித்த நேரத்தில் உங்களது பணிகளை முடிப்பதில் சற்று சிரமம் காணப்படக்கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். நீங்கள் அவர்களை அனுசரித்து நடந்து கொண்டீர்களேயானால் குடும்பத்தில் அமைதி நிலவ காண்பீர்கள். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பண வசதிகள் கையில் இருந்தாலும் கூட சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக தலைவலி பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்தில் இன்றைக்கு லாபங்களும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மூலமாக சிறிய அளவிலான சங்கடங்களும் நேரும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் உண்டாக காண்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவிகளும் இன்றைக்கு கிடைக்கக்கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் மிகவும் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மேஷ ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகத்தின் பலத்தை அதிகரிப்பதற்கு மேஷ ராசிக்காரர்கள் சிவனை வழிபடுவதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபமான பலன்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஓரைகள் சூரியன், செவ்வாய், குரு மற்றும் சுக்கிர ஓரைகள். மேற்கூறிய இந்த ஓரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு
சந்திர ஹோரையும் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. தொழில் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய், புதன் மற்றும் குரு ஹோரைகளை பயன்படுத்தலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 1-2 முறை யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. இன்று பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தீர்களேயானால் இன்றைக்கு முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களது வாக்குகளுக்கு அதிக அளவு மதிப்புகளும் இருக்கும். குடும்பத்தினரின் தேவைக்காக விலை உயர்ந்த பொருள் ஒன்று வாங்குவதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். மனதில் சில சமயங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமை மிகவும் அவசியம். சகோதரர்கள் மூலமாக சிறிய சங்கடங்களையும் சந்திப்பீர்கள். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பொறுமையான செயல்பாடுகள் மிகவும் அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தில் இன்றைக்கு லாபங்களும் சுமாராக இருக்க காண்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் அடங்கும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வர காண்பீர்கள். பயணங்கள் மூலமாக அலைச்சலாக இருந்தாலும் கூட ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உறவினர்களால் குடும்பத்தில் ஒற்றுமைகளும் குறையக்கூடும். தொழிலில் மந்தநிலை ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்பட்டீர்களேயானால் நல்ல லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மூலமாக நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பணியிடத்தில் உங்களது பொறுப்புகளை கடினமாக உணர்வீர்கள். அதிக பணிகள் இருக்கக்கூடும். இதனால் சற்று மனம் பதட்டமான சூழ்நிலையுடன் காணப்படுவீர்கள். உடன் இருக்கக்கூடிய சக பணியாளர்களின் உதவிகள் மூலமாக உங்களின் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதன் மூலமாக கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும். இதற்கேற்றவாறு நீங்கள் அவர்களை அனுசரித்து நடந்து கொண்டீர்களேயானால் இன்றைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவு சுமாராக இருக்க காண்பீர்கள். ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடும். பண இழப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தாயாரின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடும். இத்தகைய செயல்பாடுகள் மனதிற்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சகோதர வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான தெளிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உறவினர்களின் வருகை மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். அலுவலக பணிகளில் உடன் இருப்பவர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகள் மூலமாக சிறிய அளவிலான தொந்தரவுகளும் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கும். குடும்பத்தினர் விரும்பிய பொருட்களை வாங்கி தருவதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன். எனவே ரிஷப ராசிக்காரர்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கி வந்தீர்களேயானால் அதிர்ஷ்டம் கொட்டுவதோடு நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்க காண்பீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கான சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஓரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடும். குரு மற்றும் சுக்கிர ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு இவர்கள் சுக்கிர ஓரைகளை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுக்கிர ஓரையில் மருந்து சாப்பிட்டீர்களேயானால் சீக்கிரமாக நோய் குணமடைய காண்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களது வேலைகளை மிகவும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். கடினமான காரியங்கள் கூட உங்களது மன உறுதிகள் மூலமாக எளிதாக முடிவடைய காண்பீர்கள். நன்மைகள் அதிகம் விளையக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் நல்ல ஆற்றலுடன் உணர்வீர்கள். பண வரவு தாராளமாக இருந்தாலும் கூட செலவினங்களும் அதிகரிக்கக்கூடும். சகோதரர்கள் வகையில் கசப்பான சம்பவங்கள் நடைபெற்றாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆன்மீக காரியங்களில் உங்களை அதிக அளவு ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் முழுவதும் பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகளும் நீங்கக்கூடும். தேவையான அளவிற்கு பணம் கையில் இருந்தாலும் கூட
செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள். நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகளும் மாற காணலாம். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தகுந்த நேரத்தில் ஆலோசனைகளையும் வழங்குவீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவதில் இருந்து வந்த தடைகளும் விலகும். உறவினர்கள் வீடு தேடி வருவதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தில் பெற்றோர்களின் நன்மதிப்பை அதிக அளவில் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். புதிய பொருட்சேர்க்கையும் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பணியிடத்தில் இன்றைக்கு சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். இத்தகைய வாய்ப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களது அனைத்து பணிகளையும் எளிதில் முடித்து வெற்றிகளும் பெறுவீர்கள். திருப்திகரமான மனநிலையுடன் இன்றைக்கு பணிபுரிவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அதீத அளவு அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களது துணையை நன்கு புரிந்து வைத்திருப்பதன் மூலமாக குடும்பத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு போதுமான அளவு கையில் இருக்கக்கூடும். சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரித்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மன மகிழ்ச்சி காரணமாக இன்றைய நாள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சிறிய அளவிலான சங்கடங்களும் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைய காண்பீர்கள். வியாபாரத்தில் உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் தேவைக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் எதிர்பார்த்த உதவிகளை செய்வார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அலுவலகத்தில் உங்களின் பொறுப்புகளும் குறைய காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன். ஆகவே இந்த புதனின் சக்தியை அதிகரிப்பதற்கு மிதுன ராசிக்காரர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும். இதனால் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றிகள் கிடைக்க காண்பீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்குண்டான ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் போன்ற ஹோரைகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் ஹோரையில் செய்தீர்களேயானால் வேகமாக முடிவடைய காண்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும். கடக ராசி என்பர்களே, உங்களது செயல்பாடுகளில் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டீர்களேயானால் இன்றைக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும். தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் உங்களது காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூடுதல் முயற்சிகளும் தேவை. பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட உங்களின் சமயோஜித புத்தி மூலமாக இன்றைய நாள் உண்டாகக்கூடிய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களின் மதிப்புகளும் அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். அரசாங்க காரியங்களில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இன்றைக்கு ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது சற்று காலதாமதமாக கூடும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காரணமாக மனம் சோர்வாக உணர்வீர்கள். குடும்பம் தொடர்பாக பெரிய விஷயங்களை முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக தீர கலந்தாலோசித்து பின்பு எடுப்பது மிகவும் நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்கள் மூலமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் தீரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கப் பெறுவதில் சற்று இடையூறுகளும் ஏற்படக்கூடும். வாகனம் பழுது பார்ப்பதற்காக சிறிய அளவிலான தொகையும் செலவு செய்வீர்கள். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் இருந்தாலும் கூட வீண் அலைச்சல்களும் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் உங்களின் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். பணி சுமை அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிகவும் கவனமுடன் உங்களது செயல்களை செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். பண வரவு குறைவாக காணப்படக்கூடும். செலவினங்கள் இன்றைக்கு அதிக அளவு இருக்கும். திட்டமிட்டு பணத்தை கவனமாக செலவு செய்வது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில்
இன்றைய நாள் முழுவதும் சற்று பதட்டமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். தொடைகளில் வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனதை பிரார்த்தனையில் ஈடுபடுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஆர்வங்களும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயமான பலன்களும் உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அலுவலக பணிகளில் மேன்மையான பலன்களும் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சிறிய அளவிலான செலவுகளை சந்திப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகளும் கிடைக்கும். மாணவர்களது படிப்பில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கடக ராசியை ஆளும் கிரகம் சந்திரன். இந்த சந்திரனின் வலிமையை அதிகரிக்க கடவுள் கௌரி அம்மனை வழிபட வேண்டியது மிகவும் அவசியம். அமைதி மற்றும் இரக்கத்தின் உருவமான கௌரி அம்மனை கடக ராசிக்காரர்கள் மிகுந்த பக்தியுடன் வணங்கி வந்தால் அனைத்து ஆசைகளும் நிறைவேற காண்பீர்கள். கடக ராசிக்காரர்களுக்கான சுப ஓரைகள். சந்திரன், குரு மற்றும் சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஓரையை நீங்கள் பயன்படுத்துவதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஓரை நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீக காரியங்களில் அதிக அளவு மனதை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களது காரியங்களில் பொறுமை மிகவும் அவசியம். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் மூலமாக கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகளும் கரையும். இன்றைக்கு அதிக அளவு வேலை பளு காரணமாக மனம் சோர்வாக உணர்வீர்கள். நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பதனால் இன்றைக்கு பொது இடங்களில் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறைவாக கொடுப்பதன் மூலமாக லாபங்கள் இன்றைக்கு குறைய காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களது சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் நல்ல பலன்களும் கிடைக்கும். உணர்ச்சிகரமான போக்குகளை தவிர்த்து பொறுமையை கையாள வேண்டியது மிகவும் அவசியம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்களது காரியங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். அன்பும் அமைதியும் கிடைப்பதற்கு நிதானமான செயல்பாடுகள் அவசியம். சுப காரியத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதைகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலமான பலன்களும் உண்டு. புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்குவதன் மூலமாக மன மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். தெய்வீக காரியங்களில் உங்களை அதிக அளவு ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் சற்று காலதாமதமாக கூடும். உங்களது பணிகளில் ஆற்றுவதில் சில தடைகள் இருக்க காண்பீர்கள். இத்தகைய தடைகளை இன்றைக்கு நீங்கள் தகர்த்தெறிந்து உங்களது காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு செய்யக்கூடிய உங்களது பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினீர்களேயானால் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் புரிந்துணர்வு குறைபாடு காரணமாக வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்தீர்களேயானால் அவர்களுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு குடும்பத்தில் அமைதி நிலவ காண்பீர்கள். பண வரவு குறைவாக இருக்கக்கூடும். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் மனதிற்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் வயிறு சம்பந்தப்பட்ட சிறிய அளவிலான பிரச்சனைகளை இன்றைக்கு சந்திப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களது பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டு. எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்துக் கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுத்துவது மிகவும் நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகளை இன்றைக்கு சந்திக்க நேரிடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் முழு அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டுகளில் அதிக அளவு ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். அலுவலக பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை.
சிம்ம ராசியை ஆளும் கிரகம் சூரியன். சூரியனின் வலிமையை அதிகரிப்பதற்கு சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும். எந்த நேரமும் சிவனின் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்குண்டான சுப ஓரைகள்: சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். செவ்வாய் ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய ஓரை நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி என்பர்களே, இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் சில தடைகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கு தவிர்த்துக் கொள்வது நல்லது. நேர்மறை எண்ணங்களை அதிக அளவு மனதில் வளர்த்துக் கொள்ளுங்கள். பண வரவுகள் இருந்தாலும் கூட செலவினங்களும் இன்றைக்கு அதிகரிக்க காண்பீர்கள். பயணங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். விலகி இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்களை அன்பால் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புகள் இன்றைக்கு அதிகரித்து காணப்படும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் மூலமாக ஆதாயமான பலன்களும் உண்டு. நண்பர்களுக்கு தகுந்த சமயத்தில் நீங்கள் உதவிகளும் செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் கடந்த சில தினங்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் விற்பனைகள் சுமாராக இருக்கக்கூடும். உடன் இருப்பவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. குடும்ப நபர்களை பற்றி வீணான வகையில் கவலைகள் கொண்டிருப்பீர்கள். இத்தகைய தருணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. திடீரென மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக செலவினங்களும் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் லாபங்கள் சுமாராக இருந்தாலும் கூட வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலாக உணர்ந்தாலும் கூட ஆதாயமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் சில மறைமுக எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணிகள் அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். சுமூகமான பலன்கள் கிடைப்பதற்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். உடன் இருக்கக்கூடிய பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொண்டீர்களேயானால் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு மனம் விட்டு பேச வேண்டியது மிகவும் அவசியம். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடத்துவது நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொண்டீர்களேயானால் குடும்பத்தில் அமைதி நிலவ காண்பீர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க காண்பீர்கள். பண வரவு சுமாராக இருக்கும். தேவையற்ற செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் முழுவதும் சற்று குழப்பமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் அசௌரியமாக உணர்வீர்கள். அஜீரண கோளாறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உடன் இருப்பவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். உங்களது வாக்கு வன்மையின் மூலமாக இழுபறியான பணிகளையும் தீவிரமாக முடித்து காட்டுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் சந்திப்புகள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதரவும் அதிகரிக்க காண்பீர்கள். உடன் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உயர் அதிகாரிகள் பற்றிய புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படுவது மனதிற்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசியை ஆளும் கிரகம் புதன். புதனின் சக்தியை அதிகரிப்பதற்கு ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும். இதனால் அனைத்திலும் வெற்றிகள் மற்றும் வாழ்வில் அதிர்ஷ்டம் அதிக அளவு கிடைக்கக்கூடும். கன்னி ராசிக்காரர்களுக்கான சுப ஓரைகள்: சந்திரன், செவ்வாய், புதன், குரு மற்றும் சுக்கிர ஓரைகள் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஓரையையும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஓரைகளையும் பயன்படுத்துவது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். சிறந்த நாளாக இன்றைக்கு அமையக்கூடும் என்பதனால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
உங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சூழ்நிலைகளும் அமைய காண்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் உறுதுணையாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக இன்றைக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயமான பலன்களும் உண்டு. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தாயார் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்குண்டான பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலன்களும் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேற காண்பீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குவதன் மூலமாக நிம்மதியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்கள் முழு உற்சாகத்துடன் இன்றைக்கு செயல்படுவார்கள். திட்டமிட்டபடி பயணங்கள் அமையக்கூடும். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பெரிய தொகை ஒன்று கையில் கிடைக்க காண்பீர்கள். வெற்றி பெற்ற மனிதர்களின் நட்புகள் கிடைப்பதன் மூலமாக உங்களது வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். அரசு வழி ஆதாயமும் உண்டு. அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு அதிக அளவில் முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இன்று இனிய செய்திகளும் இல்லம் தேடி வருவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். பெற்றோர்களின் முழு அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். உறவினர்களின் வருகை உள்ளத்திற்கு மகிழ்வை அதிகரிக்கும். தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி அதிக அளவில் லாபங்களும் பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் அதீத அளவு ஆர்வமும் இருக்கும். சேமிக்கும் அளவிற்கான வருமானங்களும் உயர காண்பீர்கள். அலுவலகத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்களது பணிகள் இன்றைக்கு சுமூகமாக இருக்க காண்பீர்கள். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இத்தகைய வாய்ப்புகளை நீங்கள் தகுந்தவாறு பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களது நலனுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்லுறவு காரணமாக அனைவருடனும் அன்பாக பழகுவீர்கள். மகிழ்ச்சியான வார்த்தைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். பண வரவும் இன்றைக்கு இருக்க காண்பீர்கள். அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதன் மூலமாக உங்களது சேமிப்புகளும் உயரக்கூடும். நிதி நிலைமை இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கக்கூடும். நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்களின் பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்களில் சாதகமான பலன்களும் உண்டு. உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள். வெளியிடத்தில் உங்களின் மதிப்புகளும் அதிகரிக்கும். முன்னேற்றமான சூழ்நிலைகள் இன்றைக்கு அமைய காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்க லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும். இதனால் அவருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் அதிக அளவு கிடைக்க காண்பீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கான சுப ஹோரைகள்: செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடும். செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை செய்வது மிகவும் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் பயன்படுத்தினீர்களேயானால் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களது அனுபவபூர்வ அறிவுபூர்வமான பேச்சாற்றல் மூலமாக உடன் இருப்பவர்களை கவர்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளையும் பெற்றுக் கொடுக்கும். உங்களின் வார்த்தைகளில் பிறர் அதிக அளவு மதிப்புகளையும் வைப்பார்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றி காரணமாக இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் பதற்றம் இல்லாமல் செயல்பட்டீர்களேயானால் இன்றைக்கு நல்ல பலன்களும் ஏற்படும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதால் தந்தையுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சிறிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் கவனமாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய நாள் நீங்கள் அனுபவபூர்வமாக செயல்படுவதன் மூலமாக உங்களது காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனையிலும் ஈடுபடுவீர்கள். இன்றைய தினம் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக நல்ல லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்திற்காக புதிய கருவிகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் படிப்பு விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அலுவலகத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். சுப காரிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க காண்பீர்கள். பணியிடத்து சவால்களை எளிதாக சமாளிப்பீர்கள். உங்களின் பணிகளை செய்யும் பொழுது உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இதன் மூலமாக மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக உணர்வீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அதிக அளவு புரிந்து நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய நட்பான அணுகுமுறை மூலமாக அவர்களை அரவணைத்து செல்வீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவுகளும் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் முதுகுவலி பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களும் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நல்ல லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக புதிய ஆலோசனைகளும் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் கூடிய ஆதாயமான பலன்களும் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய அறிமுகங்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். விருச்சிக கிரகம்தான் விருச்சிக ராசியை ஆள்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்கள் சிவனை தொழுது வந்தீர்களேயானால் செவ்வாய் கிரகத்தின் வலிமைகளை அதிகரிக்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்குண்டான சுப ஓரைகள்: சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் அதிகம் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரை நன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மனதில் தெளிவான எண்ணங்கள் ஏற்படக்கூடும். இதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஆரோக்கியமான பலன்களும் கிடைக்கக்கூடும். புதிய முயற்சிகளை இன்றைக்கு தவிர்த்து விடுங்கள். மனம் சற்று சோர்வாக உணர்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இன்றைக்கு நல்ல பலன்கள் உண்டு. நண்பர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் மூலமாக சிறிய அளவிலான பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிப்பதற்கு உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக புதிய தீர்வுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி வட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் முழு ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பாராத பெரிய தொகை ஒன்று கையில் கிடைப்பதன் மூலமாக உங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலமாக திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் மிகவும் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய கருவிகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்த தடைகளும் நீங்கும். பயணங்கள் மூலமாக அலைச்சலாகவும் சோர்வாகவும் உணர்வீர்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக பண பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழிலில் சிறிய மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நல்ல லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் பலன்கள் இன்றைக்கு அதிகரித்து இருக்கக்கூடும். ஏற்ற இறக்கங்களுடன் உங்களது காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் கவனமான முறையில் பழகினீர்களேயானால் அலுவலகத்தில் இன்றைக்கு திருப்தியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் தவறான புரிந்துணர்வு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். அவர்களுடன் நல்லுறவை பராமரித்துக் கொள்வதற்கு இத்தகைய செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. பண வரவு மிதமாக இருக்கும். சேமிப்பதை மிகவும் கடினமாக உணர்வீர்கள். பயணங்களின் பொழுது பண இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கண்களை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலுவலக பணிகளில் உங்களின் முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான பலன்களும் உண்டு. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும்.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சிறிய அளவிலான சங்கடங்களும் ஏற்படும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். அலுவலக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலமாக செலவினங்கள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த பணிகளில் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவாக செயல்படுவார்கள். மேல் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகள் கிடைப்பதன் மூலமாக தெளிவான முடிவுகளையும் இன்றைக்கு எடுப்பீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். தனுசு ராசியை ஆளும் கிரகம் குரு ஆகும். குருவின் பலத்தை அதிகப்படுத்துவதற்கு சிவனின் அவதாரமான தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். பயனுள்ள நன்மைகளை பெறுவதற்கு தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான சுப ஓரைகள்: சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரையும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, உங்களது செயல்பாடுகளில் அதிக அளவு கவனங்கள் இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கு தவிர்த்து விட வேண்டும். உங்களது செயல்பாடுகளில் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டியது மிகவும் அவசியம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியங்களில் இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். பிள்ளைகள் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள். நண்பர்களுக்கு தகுந்த சமயத்தில் நீங்கள் உதவிகளும் செய்வீர்கள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்தாலும் கூட புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. மனதில் ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீர்களேயானால் இன்றைக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல பலன்களும் கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தில் மனதை அதிக அளவு ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களை அறியாமல் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் காரணமாக சில சமயங்களில் மிகவும் சோர்வாக உணர்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் குறையும். வேலை ஆட்களிடம் கனிவான அனுசரணையான அணுகுமுறை மிகவும் அவசியம். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்களும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இத்தகைய பயணங்களை இன்றைக்கு தவிர்த்து விடுவது நல்லது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அலுவலகத்தில் பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம். உங்களது வேலைகளில் சில தவறுகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உடன் இருப்பவர்களை நம்பி குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள். இத்தகைய உணர்வுகளை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்தும் பொழுது தேவையற்ற சில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தகவல் பரிமாற்றத்தின் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. பணத்தை சாதுரியமாக கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள். பணத்தை பொறுத்தவரை இன்றைக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக தலைவலி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்து விடுவது நல்லது. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வார்த்தைகள் மூலமாக வம்புகள் ஏற்படும் என்பதனால் பேச்சில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் பொறுமை மிகவும் அவசியம். சமூகம் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பண வரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புதிய சிந்தனைகளை செயல் வடிவில் மாற்றக்கூடிய பொழுது உடன் இருக்கக்கூடியவர்களின் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம். குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகக்கூடும். எளிதாக முடியக்கூடிய காரியங்கள் கூட காலதாமதமாக காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய். இந்த கிரகத்தின் வலிமையை சிவபெருமான் அதிகரிக்க கூடும் என்பதால் மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்கி வந்தீர்களேயானால் அனைத்து வளங்களையும் பெற முடியும். மகர ராசிக்காரர்களுக்கான சுப ஓரைகள்: சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சுக்கிரன் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள்,
சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரையே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிரன் ஓரைகளில் செய்வது மிகவும் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஹோரை உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கும்பராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களது பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். கடின முயற்சிகள் மூலமாக இன்றைக்கு வெற்றிகளையும் காண்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வரக்கூடும். சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயமான பலன்களும் உண்டு. எதிரிகளால் இருந்த இடையூறுகள் இன்றைக்கு தீர காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து பெரிய அளவிலான பணத்தொகை ஒன்று கையில் கிடைக்க காண்பீர்கள். வியாபாரத்தில் இன்றைக்கு விற்பனைகளும் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். குடும்பத்தினருக்காக விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் உங்களை அதிக அளவு மதிப்பார்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதன் மூலமாக நல்ல லாபங்கள் உங்களுக்கு உண்டு. முன்னேற்றத்திற்கு தடைகள் வந்தாலும் கூட உங்களது அதீத முயற்சிகள் மூலமாக வெற்றிகளும் பெறுவீர்கள். வெளி வட்டார தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இதன் மூலமாக முக்கியமான பிரபலங்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். இதனால் உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். ஆதாயமான பலன்கள் கிடைப்பதற்கு உடன் இருப்பவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இன்றைக்கு ஏற்படக்கூடும். பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதன் மூலமாக உங்களது தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் படிப்பில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். கடின உழைப்பு மூலமாக வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களும் உண்டு. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிடத்தில் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதிய கருத்துக்களை இன்றைக்கு அதிக அளவு வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களின் நேர்மறையான அணுகுமுறை மூலமாக உடன் இருப்பவர்களை கவர்வீர்கள். குடும்பத்தில் இன்றைக்கு அமைதி நிலவ காண்பீர்கள். பண வரவும் இன்றைக்கு ஏற்படும். உங்களது சேமிப்புகளை உயர்த்தி கொள்வீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை சிறந்த காரியங்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக மனம் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் முழுவதும் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களது உடலானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய வீடுமனை வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன்கள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகளும் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகக்கூடும். வெளி வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு மக்களின் ஆதரவும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கும்ப ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய். செவ்வாயின் பலத்தை அதிகரிப்பதற்கு சிவபெருமானை வணங்கி வர வேண்டும். அதிலும் தூய மனதுடன் மனதார சிவனை தரிசித்து வந்தீர்களேயானால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கான சுப ஓரைகள்: சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடும். சுக்கிரன் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரைகள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிரன் ஹோரைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஹோரை உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, ஆரம்பத்தில் உங்களது காரியங்களில் சில தடைகள் இருந்தாலும் கூட முடிவில் உங்களது செயல்களுக்கு வெற்றிகள் கிடைக்க காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் உங்களை அதிக அளவு ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தாயாரின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்.
புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. இன்றைக்கு பிள்ளைகள் மூலமாக வீண் செலவினங்களும் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்ப நபர்களின் விருப்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு உங்களது உணர்வுகளை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த காரியங்களில் சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் இன்றைக்கு அதிரடியான சில திட்டங்களையும் தீட்டுவீர்கள். உங்களது பேச்சாற்றல் மூலமாக உடன் இருப்பவர்களையும் கவர்வீர்கள். சவாலான காரியங்களை கூட இன்றைக்கு மிகவும் எளிதாக முடித்துக் கொடுப்பீர்கள். அலுவலக பணிகளில் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். வியாபார ரீதியாக எதிர்பார்த்த வங்கி கடன் எளிதில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளி வட்டார நட்புகள் சாதகமாக இருக்கும். அரசு வழியில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளும் இன்றைக்கு குறைய காண்பீர்கள். சுப காரியங்கள் கைகூடி வரக்கூடும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடம் உங்களது செல்வாக்குகளும் புகழும் அதிகரிக்கக்கூடும். உங்களின் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் முயற்சிகள் மூலமாக உங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடன் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் உங்களை மதித்து நடத்துவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நகைச்சுவையான அணுகுமுறையுடன் பழகுவீர்கள். அவர்களுடன் நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை மூலமாக குடும்பத்தில் குதூகலம் உண்டாகக்கூடும். பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சேமிப்புகளும் உயர காண்பீர்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு குடும்ப நபர்களின் தேவைகளை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் காது வலி மற்றும் பல்வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் மூலமாக மனதில் மாற்றங்களும் உண்டாகும். அலுவலக பணிகளில் உங்களது உயர்விற்கான முயற்சிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக செலவினங்களும் ஏற்படும். எதிர்பாராத பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக சில மன வருத்தமான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளை இன்றைக்கு தவிர்த்து விடுங்கள். நெருக்கமானவர்களிடம் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அலுவலக பணிகளில் மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மீன ராசியை ஆளும் கிரகம் குரு. எனவே மீன ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை அன்றாடம் வணங்கி வர நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கான சுப உரைகள்: சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர உரைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையையும் பயன்படுத்தினீர்களேயானால் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.